உன் குலதெய்வம் உன் வீட்டிற்குள் நின்று உனக்கு வரமளிக்கப் போகிறது. இனி எதிர்க்க எவனுக்கும் தைரியம் இருக்காது. தெய்வ சக்தி உன்னை காக்க வருகிறது என்று தெரிந்தாலே தலைதெறிக்க ஓடுவான் உன் விதி என்ன வேணா இருக்கட்டும். கஷ்டப்படணும், அவமானப்படணும், அழணும், வறுமையில வாடணும், தரித்திரத்துல இருக்கணும்னு என்ன வேணா இருக்கலாம். ஆனால் தெய்வங்களை முழுமையாக சரணடைகிற போது தெய்வங்கள் முன்னால் நின்று நம்ம 2 சொட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அந்த தெய்வங்கள் அதை அணைக்க வேண்டும். அதை தவிர்த்து தானாகவும் ஊதியும் அணைக்கக்கூடாது. இரவு நேரத்தில் வீட்டை கூட்டினால் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது. ஈரத்துணி அணிந்து கொண்டும் ஈரமான தலையுடனும் பூஜை செய்யக்கூடாது. வாசல்படி, அம்மி, ஆட்டுக்கல், உரல் ஆகியவற்றில் உட்காரக்கூடாது. விளக்கு ஏற்றிய பின்பு பால், தயிர், உப்பு, ஊசி ஆகிய பொருட்களை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. நம்முடைய வீட்டிற்குள் அல்லது வீட்டின் வெளியில் நகத்தை வெட்டக்கூடாது. செவ்வாய்க்கிழமைகளில் முடி வெட்டவோ அல்லது ஷேவிங் செய்யவோ கூடாது. அதுபோலவே வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடாது. இந்நாளில் வீட்டை தண்ணீர் ஊற்றி கழுவிடவோ அல்லது வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கி எறியவோ மாட்டார்கள். இப்படி செய்வதால் வீட்டில் குடிக்கொண்டுள்ள லட்சுமி நம் வீட்டை விட்டு சென்று விடுவாள் என்று முன்னோர்கள் கூறுவார்கள். வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது. ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் பெறலாம் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கு உரிய மிக உன்னதமான நாள்.